மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. சார் தோ அங்கே. என்ன சர்வீஸ் நின்னுட்ட? எங்க அவ? சார் அந்த லேடி கூட தான் சார் நின்று இருந்தா அவ. அவங்க கூட இருந்தாங்கன்னு சொல்ற, அவங்க தனியா நிக்கிறாங்களே. சார் இவங்க கூட தான் சார் வந்தாங்க. இவங்களோட பாஸ்கெட்ல தான் அவ்வளவு திங்ஸ் அள்ளி போட்டா சார். எங்கேயும் போயிருக்க மாட்டா சார். இந்த கடைக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கணும். வாங்க சார். சார் இந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க சார். போ. சார் அந்த சைடு போய் பார்ப்போம். என்ன சர்வேஷ், அவளை எங்கேயுமே காணோம். அதான் சார் எனக்கு ஒன்னும் புரியல. நான் வாசல்ல தான் நின்னுகிட்டு இருந்தேன். அவ தப்பிச்சு போக வாய்ப்பே இல்ல. என்னப்பா நீ அவளை எங்கேயும் போக விடாம வாட்ச் பண்ணுன்னு சொன்னா இப்படி கோட்டை விட்டுட்டு நிக்கிறியே. இல்ல சார், அவ இங்கதான் உள்ள எங்கேயாவது இருக்கணும். சரி வாங்க அவங்கிட்டே போய் கேட்கலாம். ஓ. மேடம் உங்க கூட ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க எங்க? அக்கா. அக்காவா? அவ உங்க அக்காவா? ஹலோ, என்ன அவ இவன்றீங்க? மரியாதையா பேசுங்க சார். திருட்டு ராஸ்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? இத பாருங்க சார், அவங்க ஏன் கூட வந்தவங்க, திருடலாம் இல்ல. நான் இன்னும் பில் பே பண்ணல. அவங்க எது எடுத்திருந்தாலும் சேர்த்து இதோட பில் போட்டுருங்க. தப்பா பேசாதீங்க. தப்பா பேசாதீங்களா? ஹலோ மேடம், அவ இந்த கடையில இருந்து அப்பளக்கட்டை திருடின கதைய சொல்லல. எங்க கடையில இருந்து 10 சவரன் நகையை அடிச்சுட்டு போயிட்டான் அந்த திருடி. என்னது நகையா? எப்படிங்க? அவங்க ஏன் கூட தானே வந்தாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? ஹலோ மேடம், இன்னைக்கு இங்க நடந்ததை நாங்க சொல்லல. அவ ஆட்டைய போட்டு பல மாசமாச்சு. இன்னைக்குதான் இவன் கண்ணுல சிக்குனா, ஆனா கையில சிக்காம போயிட்டா. சொல்லுங்க, அவ எங்க? சார், நீங்க சொல்ற மாதிரி அவங்க நகையெல்லாம் திருட வாய்ப்பு இல்ல. அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. யாரு அவளா? இந்த மாதிரி கேஸுங்க தான் எல்லா கெட்டப்பும் போடுங்க. உங்களை அப்படி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவ பலே ஆள் தெரியுமா? இல்லங்க, அவங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீங்க வேற யாரோ நினைச்சு அவங்கள பத்தி சொல்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? மரியாதையா அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. சார், இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. அக்கா, ரேணுகா அக்கா. அக்கா போடா. ரேணுகா அக்கா. ரேணுகா அக்கா. அங்க முன்னாடி இருக்காங்களான்னு போய் பார்க்கலாம். டேய் வாடா. அக்கா. 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 என்ன சார், இங்க நின்று ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சார், ஒரு ஃபோர்ஜரி பொம்பளை சார் உங்க கடைக்குள்ளதான் இருந்தா. நான் வாசல்ல தான் நின்னுகிட்டு இருந்தேன். அவ வெளியவும் போகல, ஆனா உள்ளேயும் இல்ல. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். சார், பின்பக்கம் ஒரு வாசல் இருக்கு சார். ஓ, அப்ப கூட்டு களவாணிங்க போல. கடவுளே. அவளை மரியாதையா எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல போலீஸ் கிட்ட போக வேண்டியதா இருக்கும். சொல்லிட்டேன். சார், சத்தம் போடாதீங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க. 10 சவரன் நகமா? இன்னைக்கு ரேட் எவ்வளவுன்னு தெரியும்ல. இங்க பாரு, அவ எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லிடு. இல்லனா நீயும் ஸ்டேஷன்ல போய் உட்கார மாதிரி இருக்கும். சார், அப்படிலாம் பேசாதீங்க சார். அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். வீட்டுக்கா? சரி கிளம்புங்க. இன்னைக்கு அந்த திருட்டு பொண்ணை எங்க கையில ஒப்படைக்காம எங்கேயும் போக கூடாது. சரி, நான் பேக் எடுத்துட்டு வரேன். டேய் ஆட்டோ போடுறா.
போ. இதாங்கண்ணே. இங்க பாரு, நாங்க உன் கூட வந்திருக்கிறத வீட்ல யாருக்கிட்டயாவது சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நேரா போற அந்த ரேணுகா வீட்ல இருக்காளா இல்லையான்னு கேக்குற. புரிஞ்சதா? அதான் வீட்டுக்கு வந்துட்டோமே, இனிமே நடக்கிறத பாத்துக்கலான்னு ஏதாவது தில்லுமுள்ளு பண்ண. ஏய், இங்க பாத்தியா? இங்க பாருங்க, நான் உங்களை ஏமாத்தணும்லாம் நினைக்கல. தயவு செஞ்சு இதெல்லாம் வெளியே எடுக்காதீங்க. அந்த அளவுக்கெல்லாம் இங்க யாரும் பிரச்சனை பண்ற ஆளுங்க இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க இருந்தாங்கன்னா என்ன ஏதுன்னு அவங்கள விசாரிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணலாம். முதல்ல அவளை பிடிச்ச எங்க கிட்ட குடு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க என்ன செய்யணும்னு நீ ஒன்னும் பாடம் எடுக்க வேண்டாம். போ. ஓ, இங்க ஏன் பாக்குற? பயப்படாம கேஷுவலா நில்லு. அங்க பார்த்து நில்லு. வா மல்லி, என்ன லேட் ஆயிடுச்சு நானே கால் பண்ணணும்னு இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா கரெக்டா அந்த காலிங் பெல் அடிச்சிட்ட. ரேணுகா அக்கா எங்கங்க? அம்மா, ரேணுகா எங்க? அக்கா இங்க வந்தாங்களா? என்ன மல்லி கேக்குற? ரேணுகா எங்க வந்தாளான்னு கேக்குற? ரேணுகா உன் கூட தானே வந்தா. மல்லி, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மல்லி, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஏய், யாரா நீங்க? டேய் பாரு அவனை. ஏய், ஏய், யார் நீ? என்ன வேணும் உனக்கு? என்னடா ஆளாளுக்கு நாடகம் ஆடி எங்களை கோமாளி ஆக்க பாக்குறீங்களா? கோமாளியா? ரேணுகா ரேணுகான்னு ஒருத்திய கூட்டிட்டு அலையறீங்களா? இப்ப அவ இங்க வரணும், இல்லனா நடக்கிறதே வேற. ஏய், என்ன பேசுற நீ? யாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்க? எதுக்காக ரேணுகா உன்கிட்ட ஒப்படைக்கணும்? மல்லி, யார் இவனுங்க? ரேணுகா எங்க? தெரியலங்க. கடையில ரொம்ப நேரமா ஏன் கூட தான் நின்னுட்டு இருந்தாங்க. திடீர்னு காணாம போயிட்டாங்க. திடீர்னு ஒண்ணும் காணாம போல, எங்களை பார்த்ததும் எஸ்கேப் ஆயிட்டான் அந்த திருடி. ஏய், திருடி இடின்னு சொன்னா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். திருடிய திருடின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? இந்த பாரு, நீ வேற யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கரெக்டா தான் வந்திருக்கோம். எங்களை பார்த்ததும் அந்த திருடி எஸ்கேப் ஆயிட்டா. நீதாவ யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. டேய், இவங்க கிட்ட என்னடா பேச்சு? உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுவாங்க. உள்ள போய் தேடலாம் வா. ஏய், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, அப்புறம் நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். போலீஸ் தானே, தாராளமா கூப்பிடுங்க. போலீஸும் சேர்ந்து அவளை தேடி கண்டுபிடிக்கட்டும். நாங்க கேஸ் அது எதுன்னு போவானான்னு பாக்குறோம். நீ ஏன் ஆசைப்படுற? எங்களுக்கு என்ன, தாராளமா கூப்பிடு. மல்லி, நீ வா உள்ள. டேய், உள்ள போடா, தேடுவோம். சரி, போடா. சரி. தேடு. ஏய், இந்த பக்கம் தேடு. என்ன நீங்க? உள்ள போய் என்ன பாரு. பண்றீங்க? என்னையா பண்றீங்க? ஏம்மா, எங்கம்மா இருக்க? அங்க இல்லையா? டேய், மாடியில போய் பாரு. போ. யோ, மேல போய் நான் தான் பாரு. வீட்ல இல்லன்னு சொல்றேன்ல. யார் இவனுங்க? மல்லி, யார் இவனுங்களா? யோ, அதான் இல்லன்னு சொல்றேன்ல. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க இருக்காளா பாரு. ஏய், ச்சே. எங்க போனானே தெரியலையே. உள்ள பாரு. ஏய், நான் தான் சொல்றேன்ல வீட்ல யாரும் இல்லன்னு. ஏய், மரியாதையா சொல்லிடு, ரேணுகாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என்ன பேசுறீங்க? அவங்க என் கூட கடையில நின்னதை நீங்க பாத்தீங்க. இப்ப நீங்களே என் கூட வந்து அவர் கதவை திறந்ததும் ரேணுகா எங்கன்னு நான் கேட்டதை பாத்தீங்க. அவரும் இல்லன்னு தானே சொன்னாரு. திரும்பவும் எங்க அனுப்புனேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்னம்மா லாஜிக்கா பேசுறோம்னு நினைப்பா?
உங்கள மாதிரி குடும்பமா திட்டம் போட்டு திருடுற எத்தனையோ கும்பலை நாங்க பார்த்துட்டோம். இவங்க கிட்ட என்ன விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எப்படியும் அவ இங்க வந்துதானே ஆகணும். வரட்டும், பாத்துக்கலாம். மல்லி, என்னதான் நடந்துச்சு? கடையில போய் திங்ஸ் வாங்கிட்டு இருந்தோங்க. மேடம், உங்க கூட ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க எங்க? ஆ, அக்கா, ரேணுகா அக்காவா? அவ உங்க அக்காவா? ஹலோ, என்ன அவ இவன்றீங்க? மரியாதையா பேசுங்க சார். திருட்டு ராஸ்கலுக்கு என்ன மரியாதை இருக்கு? கடவுளே, அவளை மரியாதையா எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல போலீஸ் கிட்ட போக வேண்டியதா இருக்கும். சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.